வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்கும். சில பேர் அந்த விஷயங்களை பார்த்து இருந்திருப்பீங்க. நட்சத்திரத்தின் அடிப்படையில பலன்கள் இருக்குதா, ஜோசியம் நட்சத்திரத்துலதான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே ஜோதிடம் நட்சத்திரத்தின் அடுக்குகள் மேலதாங்க இருக்கு. ஒரு 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 மேஷராசி அப்படின்னா அந்த மேஷராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், அந்த மாதிரியான அமைப்புகளோட மொத்தம் 27 நட்சத்திரங்களும் ஒரு ராசிக்கு உட்பட்டே இருக்கும். இந்த ராசிக்கு உட்பட்டு இருக்கிறது எதனோட அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் எங்க இருக்கிறாரோ அது உங்களுடைய ராசி. அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இப்ப கடகத்துல புனர்பூசத்துல சந்திரன் இருக்கிறாரா, பூசத்துல சந்திரன் இருக்கிறாரா, ஆயில்யத்துல சந்திரன் இருக்காரா, பூச நட்சத்திரத்துல இருந்தா நீங்க பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்தா நீங்க ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் என்னது ஆயில்யம், பூச நட்சத்திரத்துல இருந்தா நீங்க பூசம், புனர்பூசத்துல இருந்தா நீங்க புனர்பூசம் அப்படின்ற மாதிரி நட்சத்திரத்துல அந்த கிரகம் டிராவல் பண்ணுங்க. ஹைவேல நீங்க போகும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜேபில இருந்து கிளம்புறீங்க, நீங்க மலாக்கா தாண்டிட்டீங்களா, சிரமன் தாண்டிட்டீங்களா, சுங்காய் பஸ் ரீச் ஆயிட்டீங்களா, இல்ல நேராவே போய் இதுக்கு போறீங்களா, ஸ்லீம் ரிவர் மாதிரி பேராசைடு போறீங்களான்றத அந்த நட்சத்திர பார்வையோட அமைப்புகள்ல, நட்சத்திர பார்வையில, நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தானே தவிர இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. அது எதுக்குன்னா, உங்களுடைய தசாபுத்தியை பாத்துக்கிறதுக்காக. தசாபுத்தி எந்த நட்சத்திரத்துல சந்திரன் அமர்றாரோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில உங்களுக்கு தசை ஸ்டார்ட் ஆகும். அந்த நட்சத்திரத்தின் ஓனர் உங்களுக்கு தசை நடத்த ஆரம்பிப்பாரு. தசை இல்லாம உங்களால பலன் சொல்ல முடியாதுல்ல. அப்போ லக்னத்துக்கு அந்த தசை யோக தசை வருதா, லக்னத்துக்கு அந்த அந்த தசை கெட்ட தசையாக வருதான்றதை வச்சுதான் அந்த வாழ்க்கையுடைய அமைப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். ஆனா நட்சத்திரத்துக்கு உள்ள புகுந்து அதுலதான் பலன் இருக்கு, கிரகங்கள் எதுவும் செய்யறது இல்லை, நட்சத்திரங்கள் தான் செய்யுது அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கான தனியான காரகத்துவங்கள் இருக்கா அப்படின்றதுதான் அடுத்த கேள்வியா இருக்கும். இப்ப நிறைய பேர் புதுசா கண்டுபிடிக்கிறான் அப்படி இப்படின்றாங்க. பட் நிரூபிக்க முடியாம கர்மா, ஆன்மீகம், கடவுள், போன ஜென்மம் அப்படின்னு சொன்னாக்கா அதை நான் நம்புறது இல்லைங்க. ஏன்னா அது எதுவுமே நிரூபிக்கப்படாத விஷயம். இந்த நிரூபிக்கப்படாத விஷயத்த ஜோசியத்துல தயவு செய்து நம்பாதீங்க. ஒருத்தர் போலீஸ் ஆயிருவாரு, யூனிஃபார்ம்ல வருவாரு, ஆமா. ஒருத்தர் ஐடில வருவாரு, ஆமா. ஒருத்தர் விளையாடுவாரு, ஆமா. ஒருத்தர் தலைமைத்துவமா இருப்பாரு, ஒருத்தர் அரசியல்வாதியா இருப்பாரு. இதெல்லாம் நிரூபிக்க முடியும். சூரியன் சிம்மம் வலுத்தவங்க ஒரு மாதிரியான உயர்நிலையில இருப்பாங்க, அதிகாரம் சார்ந்த அமைப்புகள்ல இருப்பாங்க. செவ்வாய் வலுத்தவர்கள், சுபத்துவமாக வலுத்தவர்கள், செவ்வாயோட தன்மையில இருக்கிறவங்க அவங்க பாருங்க மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, விளையாட்டு, ஆயுதம் இது சார்ந்த அமைப்புகள் இருப்பாங்க. அந்த தன்மை குறைய 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 அதே ஆயுதத்தை எடுத்து போய் ஒரு பாபா ஷாப்ல முடி வெட்டிட்டு இருப்பாரு. பாபத்துவம் ஆகும் போது அதே ஆயுதத்தை எடுத்து போய் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணிட்டு வருவாரு. இதுதான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். இந்த அமைப்புகள்ல தான் காரகம் வருதே தவிர நட்சத்திரத்துக்கு, செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு காரகம் இருக்குங்க. ஒரு கேதுவோட நட்சத்திரத்துக்கு ஒரு காரகம் இருக்குங்க, சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு ஒரு காரகம் இருக்குங்கன்னா அந்த மாதிரியான காரகங்கள் செயல்படுறது இல்லை. ஏன்னா காரகங்கள் கிரகத்துக்குடையது. என்ன காரகம்? சகோதர காரகம், உயிர் காரகம், ஜட காரகம்னு இருக்கும். சுக்கிரனுடைய உயிர் காரகம் என்ன? மனைவி, பெண், காமம். ஜடக்காரகம் என்ன? வீடு, வாகனம், லக்ஸரியான விஷயங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஐபோன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுக்கிரனோட தன்மை. குருவோட தன்மை என்ன? உயிர் காரகம் குழந்தை, ஜடக்காரகம் பணம், தங்கம், மஞ்சள் நிறம் சார்ந்தது, எல்லாவற்றிலும் பெரியது. இது காரகம்ங்க. இந்த காரகம் கிரகத்துக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சே தவிர கண்டிப்பாக நட்சத்திரத்துக்கு சொல்லப்படல. ஓகேங்களா? அதனாலதான் ஒரு நட்சத்திரத்தோட அடிப்படையில இந்த பலன்கள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, தனியா ஒரு நட்சத்திரத்தால எதையும் செய்ய முடியாதுங்க. சந்திரன் இருக்கிற நட்சத்திரம், இதுல கூட நட்சத்திரம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நட்சத்திர கூட்டம்னு சொல்லுவேன். அந்த நட்சத்திர கூட்டத்தோட அந்த ஒளியை வாங்கி ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் சந்திரனை தவிர்த்து முழுக்க முழுக்க அந்த நட்சத்திரமே பலன் செஞ்சிருமானா இல்ல. அதே நேரத்துல உங்களுடைய ராசி அமர்ந்த நட்சத்திரம், லக்னம் இருக்கக்கூடிய நட்சத்திரம், சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த நட்சத்திர நாதன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராகு சுபநிலையில இருக்கிறது உங்களுடைய லக்ன பாவகம் ஓரளவுக்கு சுபத்தன்மையா இருக்கு. லக்னம் விழுந்த பாவகம் சுபத்தன்மையா இருக்குன்னு வரும். அது நீங்க கொஞ்சம் அடுத்த கட்டம் துல்லியமா போகும்போது தான் நான் என்ன சொல்றேன்னே புரியும். அதே மாதிரி ராசி அமர்ந்த அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, உங்களுக்கு தசை தொடங்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, இந்த லக்ன ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்கும். அந்த சுபத்தன்மையை, பாபத்துவ தன்மையை நீங்க பார்த்துதான் ஆகணும்.
ஆனா எல்லா கிரகம் யோகச்சாரத்தில் நின்றுட்ட ஒரு கிரகம் நல்லது பண்ணும். வர்க்கோத்தமம் அடைஞ்சிட்ட ஒரு இந்த வர்க்கோத்தமம்லாம் அதுலதான் வரும். வர்க்க உத்தமம்னா என்னது? ஒரே ராசி கட்டத்திலையும் ஒரு பிளானட் ஒரே இடத்துல, அம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருக்கும்போது, அதாவது சனி இதுலயும் மகரத்துல இருக்கிறாரு, பக்கத்துல அந்த இதுலயும் மகர வீட்டுல, நவாம்சத்திலயும் மகர வீட்டுல இருக்காருன்னா வர்க்கோத்தமம்னு வரும். ஆனா அது ஆட்சிக்கு நிகரான பலனை செய்யுமானா தன்னோட வேலையை தாங்க செய்யும். அதுவே அவரு தனுசுல வர்க்கோத்தமமா இருந்தா சுபத்துவ அமைப்புகள்ல சனியின் தசையில சில நல்ல அமைப்புகளை கண்டிப்பா கொடுப்பாரு. இதுக்குதாங்க வர்க்கோத்தமம், இதுக்குதான் நவாம்சம். நவாம்சத்துல அன்னைக்கு கூட ஒரு முட்டாள் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு, உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டா. நான் அதுல தெரியலன்னு தானே நான் சொன்னேன்னு கமெண்ட் கொடுத்திருந்தேன். அதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு தெரியாதுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். நவாம்சத்துல கணவரை பார்க்கலாம், நவாம்சத்துல கணவரோட வேலையை பார்க்கலாம், அதெல்லாம் முடியாத விஷயங்க. அதெல்லாம் நிரூபிக்கப்படாத விஷயம். ஓகேங்களா? உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி உங்களோட ஜாதகம் உங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யுது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு வேலை செய்யுது, பக்கத்து தாமான்காரருக்கு வேலை செய்யுது, அப்படிலாம் வேலை செய்யாது. ஓகேங்களா? இந்த விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நட்சத்திரத்தின் அடிப்படையில கண்டிப்பாக பலன் வராது. உங்களோட ஜாதகத்துல உங்களை பற்றியான விவரங்களும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சில உயிர் உறவுகள், தாய் தந்தை சகோதர அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள், இந்த அமைப்புகள் டிஸ்டர்ப் ஆகிறத பாக்கலாங்க. சில நேரத்துல இழக்கிறதையும் கொஞ்சம் துல்லியமா பார்த்துடலாம். ஆனா இதை எடுத்து வச்சுட்டு எதிர் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, தாத்தா பாட்டி நல்லா இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? நடந்து நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.